அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் ஊர்வலமாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டது குறித்து விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் ஊர்வலமாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்குரியது என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் இன்று ராகுல் காந்தி தலைமையில் பேரணியானது நடைபெற்றது. இதில் ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிகள் கைது செய்யப்பட்டனர். இதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை வலியுறுத்தியும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டெல்லியில் இன்று நடைபெற்ற ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலமாக சென்ற நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்துக்குரியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய போது நம் நாடு முழு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். அப்படி ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும். அதற்கான பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். ஜனநாயகத்தின் ஆணிவேர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் என்று அப்பொழுதே ஆணித்தனமாக விஜய் பேசியதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் கூறியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியானதும் அந்த நடைமுறையானது ஜனநாயக உரிமைகளை கேள்விக்குறியாக்கும் என்று தமிழ்நாட்டிலிருந்து தமிழக வெற்றிக் கழகம் தான் முதலாக குரல் எழுப்பியதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் கூறியது போல அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படும் விதமாக ஜனநாயகத்தை காக்கும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாகவும் விஜய் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி மகேந்திரன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.